ஒரே மாசத்துல ஒயின் ஷாப்பை வேற இடத்துக்கு மாத்துறேன்னு சொன்னாங்க. ஆனா 6 மாசம் ஆச்சு, அவங்களும் மாத்தல, நாமளும் கேட்கல. இப்ப என்ன ஆச்சு? ஊர்ல இருக்கிற அத்தனை பயிலும் குடிகாரன் ஆயிட்டான். என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டேன். அரசாங்கத்தை எடுத்து ஒரு தனி மனுஷனா இதுக்கு மேல என்னால ஒண்ணும் முடியல. அப்ப எல்லாரும் சேர்ந்து கடையை அடிச்சு உடைச்சிடலாம். யாரும் குடிச்சிட்டு ஊருக்குள்ளே வரக்கூடாது. வந்தா 1000 ரூபாய் அபராதம் போடுங்க. நான் சவுண்டா பேசுறேன். இப்படி ஏதாவது கஷ்டமான தீர்மானம் போட்டாதான் இது முடியும். 1000 ரூபான்றது தொகை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. குறைச்சி எது ஒரு 5-10 போட்டீங்கன்னா பரவாயில்ல. ஊர்க்கா சுண்டல் கொடுக்குற காசை கட்டிட்டு குடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா குடிய விடுறதா எண்ணமே இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு குடி எப்படி ஒழிக்கிறது? 1000 ரூபாய் அபராதம் போடலாம்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. என்ன தூக்கியா வீட்டுக்கு வந்து அடிச்சு கொன்னே போடுவோம். தூக்கியா அபராதம் எதுக்கு? ஊருக்குள்ளே சேர்க்க கூடாது, அப்பதான் புத்தி வரும். ஊருக்குள்ள சேர்க்கறது அபராதம் போடுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த கடைக்கு போய் பூட்டு போட்டு அதுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தலாம். கிளம்புங்க. ஆமா என்னடா ஓச்சு மாப்ள. டேய் எல்லாம் கிளம்புறாங்கடா. அங்க ஒரே கூடி கூட்டம் போட்டு ஒயின் ஷாப்புக்கு பூட்டு போட போறேன்னு சொல்லி ஐயா தலைமையில எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீ என்ன கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்க? போவாங்க ஆனா போக மாட்டாங்க. டேய் என்னடா அவங்க இப்படி அறிவிட்டத்தரமா போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம எல்லாம் இப்படியே எங்கேயே போயிடலாம். போயிடலாம். அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏய் அங்க என்ன கடை கிட்ட கூட்டமாக இருக்கு? ஆமாண்ணே, வியாபாரம் நல்லா போகுது. என்னைக்கு விட இன்னைக்கு கூட்டம் அதிகமா தானே இருக்கு. ஏதோ போராட்டம் பண்றதா சொன்னாங்க. போராட்டமா? வெளியே போய் பாரு. இந்த போய் பாக்குறேண்ணே. எங்கயா கூட வந்தவங்க எல்லாம் காணா? ஆம்பளைங்க எல்லாம் அப்பவே போயிட்டாங்க. கூட வந்த பொம்பளைங்க எல்லாம் போனை போட்டு மிரட்டி அவங்களையும் கூப்பிட்டுட்டாங்க. ரோட்டு முனையில தலைவரோட யாரும் 4 பேர் குடும்ப பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்கண்ணே. பாத்தியா? இந்த மக்களை நம்பி எந்த முடிவும் எடுக்க முடியாதயா. வா போலாம். எல்லாரும் குடிச்சு பழகிட்டானுங்க. 6 கிலோமீட்டர் போய் சரக்க போட்டுட்டு அதுவும் போதில திரும்பி வருது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும். போராட்டம் நடக்குது. எங்கேயோ குடிக்கிறவன் போறான்னா பாதிக்கப்பட்டவன் தானே போராடணும். கூட நிக்கிறவன வாட பிடிக்காதவன போராடினா எப்படி போராட வலுக்கும்? கோடிக்கணக்கான பேர் குடிக்க அடிமை ஆயிட்டாங்க. குடியை எதிர்த்து குடிகாரம் போராட போறதும் இல்ல, குடிய விட போறதும் இல்ல. அரசியல்வாதிகளும் மதாளிகளும் மூட போறது கிடையாது. இந்த முட்டாள் மக்களை திருந்த போறது கிடையாது. வேலு இந்த சான்ஸை பயன்படுத்தி நாமள 4 காசு சம்பாதிக்கிற பாப்போம். வா போலாம்.